மனோ கிரியேஷன்ஸ் ராஜா வழங்கும் ஆரி நடிக்கும் 4th floor February 27 முதல் உங்கள் மனத்திரையரங்குகளில். லயன் அரேபியன் டேட்ஸ், இப்போ அது லயனா டேட்ஸ். லயனா பிரீமியம் டேட்ஸ், சுத்தம், சுவை மற்றும் ஆரோக்கியம். உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ, நீங்கள் என்ன கேட்டாலுமே அது கிடைக்கும். ஆனால் ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னெலாம் யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் கேட்டால் அது கொடுத்துடும். கொடுத்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஐயோ ஏண்டா இதை கேட்டோம் அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலனும் நம்ம தான் அனுபவிக்கணும். பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, இல்லை நீங்கள் இந்த மெத்தடை வந்து தப்பான ஒரு விதத்துக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்மா வந்து நம்மளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர இது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அது நிஜமாவே நடக்காது. இப்போ நான் போய் திடீர்னு எனக்கு நாளைக்கு 10 கோடி வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ண கிடைக்காது. இன்னும் என்னோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலை, இன்னும் என் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலாம், அது நம்ம கான்ஷியஸாக இருக்கவே கூடாது. பண்ணிட்டேன் நம்புங்க, வரும்னா வரும். நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் நல்லது கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் நினைக்கிறோனாலே கண்டிப்பாக அது வந்து இப்போவே இந்த பிறவிலே இந்த ஜென்மத்திலே நம்ம அதை வந்து அனுபவிக்க தான் வேணும். ஒரு கடவுளை நீ பார்க்க போகிறீங்க, கடவுளை நீங்கள் பார்க்க போகும்போதே உங்கள் வாயில் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது, இந்த மாதிரி ஒரு தள்ளி விட்டு முன்ன போகணுன்ற ஒரு விஷயம் வருது. ஒரு அடிப்படையாக ஒரு மனுஷனுக்கு இதுவே அங்கேயே அவுட் அப்படின்னா நீங்கள் கடவுளை போய் பார்த்து என்ன கிடைக்க போகுது? இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. பிஹைண்ட் பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்து நிறைய விஷயத்துக்கு வந்து கஷ்டப்பட்டு இப்போ வந்துட்டு நம்பவே முடியாத அளவுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ வேறு யாரும் இல்லை, நம்ம கூட இன்றைக்கி நினைஞ்சிருக்காங்க அகம் ஆஸ்ட்ரோ சென்டரோட ஃபவுண்டர் மீனாட்சி அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம் வைஷு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ ஹாப்பி டு see you மேம். நிறைய விஷயங்கள் வந்து உங்களை பற்றி கேட்டுகிட்டே இருக்கோம், பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போது ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க, மேனிஃபெஸ்டேஷன், லா ஆஃப் அட்ராக்ஷன் இப்படின்ற மாதிரி. இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டாக ரொம்ப பூமிங்காக இந்த ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. எல்லாருக்குமே அது மேலே வந்துட்டு எப்படி இதை பண்ணுறாங்க, என்ன பண்ணுறாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. ஸோ என்ன இது அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எல்லாருக்கும் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஸோ சொல்லுங்கள் மேம், லா ஆஃப் அட்ராக்ஷன்னா என்ன? ஷியோர். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன வேணுமோ. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு வந்து இப்போ வைஷுக்கு இது நடக்கணும், இது நடக்க போகுது, இது நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃபியூச்சர் வந்து இருக்கும் இல்லையா. ஸோ எதுவாக வேணா இருக்கட்டுமே, ஆனால் இப்போ நமக்கு என்ன வேணுமோ, இப்போ நமக்கு ஒரு விஷயம் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நமக்கு ஒரு ஜாப் வேணும், அந்த ஜாப் வந்து கிடைச்சே ஆகணும் அப்படின்னு நமக்கு ஒரு ஆசை இருக்குது அப்படின்னா அதுக்காக நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னும் போது கண்டிப்பாக அந்த விஷயம் வந்து நமக்கு நடக்கும். ஸோ 100%ல 1000 டைம்ஸ் சக்ஸஸ் இருக்கும். இதில் வந்து ஃபெயிலியர் ஆகிறதுக்கான சான்சஸே வந்து இருக்காது. ஸோ இப்போ நிறையா பேர் கேட்பாங்க அது எப்படி விதிப்படி தானே எல்லாம் நடக்கும் அப்படின்ற மாதிரினா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னதான் நமக்கு வந்து விதி இதை தான் நடக்கும் அப்படின்னு இருந்தாலும் நம்மளே வந்து கஸ்டமைஸ் பண்ணக்கூடியது தான் இந்த மேனிஃபெஸ்டேஷன். ஸோ நமக்கு என்ன வேணுமோ அதை நம்மளே கஸ்டமைஸ் பண்ணி நம்மளே அதை வந்து அந்த ஹாப்பினஸை வந்து அனுபவிக்க முடியும். இது நீங்கள் சொல்லும் போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது, எப்படி இதை பண்ணுறாங்க, இதுக்கு எதுவும் ரூல்ஸ் இருக்குமா, இதுக்கு எதுவும் இந்த டைமில் வந்து பண்ணணும் அப்படின்னா தான் கரெக்டாக நடக்கும்? ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக அது நடக்கும். ஏன்னா நம்ம விதியே சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்றப்போ கரெக்டாக அதுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் எத்திக்ஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் என்ன? நிச்சயமாக இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைமிங்ஸ் இருக்குது. இப்போ வந்து ஒரு பரிகாரத்துக்கு அதாவது ஒரு சொல்யூஷனுக்கும் நாங்கள் வந்து சொல்லுவோம், ஒரு ரெமெடியும் இந்த டைம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஜென்ரலாக நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ண போகிறீங்க, உங்களுக்குள்ள ஒரு ஆரா, அதாவது உங்களுக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணிக்க போறீங்கன்னா ஸோ எக்ஸாக்ட் டைம் ஏர்லி மார்னிங் 4 to 4:30 தான். ஸோ அது வந்து நிறைய பேருக்கு கஷ்டமா இருக்கும். ஈவன் எனக்கே ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஆரம்பத்தில் கஷ்டமா தான் இருந்தது. மிட் நைட், ஆமாம், அப்படிதான் நானும் ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த 4 o'clock நீங்களே எந்திரிப்பீங்க, நீங்களே வந்து மேனிஃபெஸ்டேஷன் ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு வந்து சில பேசிக் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நாங்கள் சொல்லிக் கொடுப்போம். ஸோ அது வாட்டர் தெரப்பி இருக்குது, கேண்டில் தெரப்பி இருக்குது, பே லீஃப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய தெரப்பீஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து பிகினர்ஸோ இல்லைனா வந்து நம்ம யூனிவர்ஸை முதல்ல வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்துட்டு அந்த 4 to 4:30 டைமை வந்து சூஸ் பண்ணி நம்ம வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஸோ நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப், நமக்குள்ள ஒரு ஆரா. ஸோ நம்மளே வந்து எப்போவுமே பார்த்தா ஒரு பாசிட்டிவாக இருப்போம். எனக்கு எதுவும் நடக்காதுடா தப்பா, எனக்கு வந்து என்னால் என்னை பார்த்துக்க முடியும் அப்படின்ற ஒரு இன்னர் தாட் வந்து உங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிக்கும்.
ஸோ இப்போ நான் யூனிவர்ஸ் கிட்ட போய் பேசுகிறேன் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் என்னால் மாற்ற முடியும்? யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து ஜாப் கேட்கலாம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் இருக்கீங்கன்னா பர்டிகுலர் அந்த ஜாப்க்காக எந்த மாதிரி மெத்தட் நீங்கள் யூஸ் பண்ணணுன்றதை நாங்கள் வந்து சொல்வோம். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணி பர்டிகுலர் இத்தனை டேஸில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா 100% கண்டிப்பாக உங்களுக்கு அது வந்து நடக்கும். ஸோ அதே மாதிரி இப்போ உங்களுக்கு வந்துட்டு ஒரு லவ் இருக்குது, அந்த லவ் வந்து சக்ஸஸ் ஆகணும், இல்லை அந்த லவ் வந்து வெட்டிங்கில் முடியணும் அப்படின்னா நீங்கள் பண்ணலாம். இல்லை வந்து கல்யாணம் ஆன தம்பதிகள் வந்து குழந்தை வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வேணும்னாலும் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ நீங்கள் என்ன கேட்டாலுமே அது கிடைக்கும். ஆனால் அது நம்ம வந்து ஃபுல் ஃபோக்கஸ்டாக கேட்கணும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம வந்து அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்கணும். ஸோ நம்ம வந்து மெடிடேஷன் இருக்கும் போதே நம்ம வந்து குக்கர் விசில் அடிக்குதா, 2 விசில் அடிச்சிச்சா குக்கரு, இல்லைன்னா குழந்தை அழுமா, இல்லை நமக்கு வந்து ஃபோன் முக்கியமாக, ஃபோன் டிஸ்டர்பன்ஸுன்றது கண்டிப்பாக வந்து இருக்கவே கூடாது. ஸோ அந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் விட்டு மைண்ட் ஃப்ரீயாக நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது 100% நீங்கள் எது கேட்டாலுமே கிடைக்கும். ஓகே மேம். ஸோ இப்போது லவ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்போ லவ்னு சொல்லும் போதே நம்ம பொதுவாக அப்பையிலேருந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்ருக்க ஒரு விஷயம் வந்து ரைட் பர்சன் ரைட் டைம், இது வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் கேள்விப்படுறோம். ஸோ யூனிவர்ஸுக்கும் லவ்வுக்கும் அதாவது சம்மந்தம் இருக்கா? யூனிவர்ஸ்க்கும் எதுக்குமே சம்மந்தம் கிடையாது சொல்ல போனால். ஸோ வந்து யூனிவர்ஸ்க்கு வந்து நீங்கள் கேட்குற விஷயம் வந்து கரெக்டாக தப்பா, நீங்கள் என்ன கேட்குறீங்க அதெல்லாம் யூனிவர்ஸ்க்கு தெரியாது. நீங்கள் வந்து பர்டிகுலராக யூனிவர்ஸ் கிட்ட கேட்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த மினிட்ஸ்ன்னு சொல்ல ஒரு 11 மினிட்ஸ் ஒரு இத்தனை செகண்ட்ஸ் அந்த ஃப்ராக்ஷனுக்குள்ளே தான் அந்த ஃப்ரீக்வன்சி. இப்போ எப்படி நமக்கு வந்து எங்கேயோ இருக்கிறவங்க நமக்கு ஒரு கால் பண்ணால் நமக்கு கால் ரிங் ஆகுது, எங்கேயோ இருந்து நம்ம வந்து ஒரு வைஃபைன்றோம், எங்கேயோ இருந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்துட்டு சன் நெக்ஸ்ட் எதோ நம்ம வந்து ஆப்பில் வந்து பார்க்குறோம். ஸோ இது எல்லாமே என்ன விண்காந்த அலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக தான் நம்ம இன்னைக்கு இவ்வளோ டெக்னாலஜி வந்து வளர்ந்து நம்ம வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் எங்கேயோ இருக்கிறவங்களோட கனெக்ட் ஆகிறோம். ஸோ அந்த மாதிரி கனெக்ட் ஆகும்போது நம்மளால ஏன் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆக முடியாது? ஸோ யூனிவர்ஸுக்குமே வந்து பார்த்தோன்னா அதுவும் ஒரு விண்காந்த அலை தான். ஸோ அந்த விண்காந்த அலையோட நம்மளுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து கொடுக்கும்போது அந்த ஃப்ரீக்வன்சி தான், அந்த ஃப்ரீக்வன்சியில் நம்ம கேட்டுறணும். ஸோ நீங்கள் என்ன கேட்குறீங்கலாம் யூனிவர்ஸ்க்கு வந்து தெரியாது. ஸோ நீங்கள் கேட்டால் அது கொடுத்துடும். ஓகே. ஸோ அதனால் வந்து லவ்வோ உங்களுடைய பாய் ஃப்ரெண்டோ இல்லை உங்களுடைய லைஃப் பார்ட்னரோ யூனிவர்ஸ் எதையுமே டிசைட் பண்ணாது. நான் தான் சொன்னேன் இல்லையா, உங்களோட விதின்றது ஒன்று. நீங்கள் அதுக்கப்புறம் என்ன கேட்குறீங்க, எப்படி மேனிஃபெஸ்ட் பண்ணி யூனிவர்ஸை உங்கள் வசப்படுத்தி நீங்கள் கேட்குறீங்க, அது உங்ககிட்ட கொடுத்துரும். கொடுத்ததுக்கப்புறம் எக்காரணத்தை கொண்டும் நம்ம வந்து ஐயோ ஏண்டா இதை கேட்டோம் அப்படின்னு நீங்கள் ரெக்ரெட் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலனும் நம்ம தான் அனுபவிக்கணும். இப்போ கேட்கும்போது பார்த்து ஜாக்கிரதையாக கேட்கணும் அப்படின்ற எக்ஸாக்ட்லி. நம்ம யூனிவர்ஸ் கிட்ட கொடுக்குற வேர்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ கரெக்டான வேர்டு வந்து நம்ம வந்து கொடுத்து அதை வந்து கேட்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து இப்போ டெக்னாலஜியை நம்ம எடுத்துக்கிட்டா கூட பேடும் இருக்குது குட்டும் இருக்குது. ஸோ நம்ம அதை நல்ல விதமாக பயன்படுத்தினா நல்லது, இல்லை நம்ம கெட்டதாக பயன்படுத்தணும்னா கண்டிப்பாக கெட்டது தான். இப்போ எங்ககிட்டே நிறைய பேர் வந்து கன்சல்டேஷன் வரும்போது பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னரோ அந்த மாதிரி வெட்டிங்க்கு நம்ம வந்து கேட்பாங்க. ஸோ ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங் அவங்க வந்து யாரை உண்மையிலே கேட்குறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு அவ்வளோ ஒன்றும் ஞான திருஷ்டிலாம் கிடையாது. இவங்க உண்மையிலேயே அவங்களுடைய லைஃப் பார்ட்னரை தான் கேட்குறாங்களா, இல்லை அவங்க ஒரு இல்லீகல் அஃபேரில் நம்ம கிட்ட கன்சல்டேஷன் வந்திருக்காங்களோ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம அவங்க கேட்குறத நம்பி நம்ம அவங்களுக்கான ரெமெடி வந்து சொல்லி அனுப்புவோம். அது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களா தான் வர வைக்க போகிறாங்க. ஸோ அதனாலே நாங்களாம் என்ன பண்ணுவோம்னா அந்த கன்சல்டேஷன்லேயே வந்துட்டு வாங்குற ஃபீஸில் ஒரு பார்ட் வந்து எவ்வளோ முடியுதோ அவ்வளோ நல்லது பண்ணிடுவோம். ஓகே. ஸோ ஏன்னா அந்த ஒரு கர்மா கூட நமக்கு வந்து அஃபெக்ட் ஆகக்கூடாது. அண்ட் அதே மாதிரி இதில் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் இல்லீகலாக பண்ண போகிறீங்க, இல்லை நான் பயன்படுத்துறதுக்காக சொல்லலை, இல்லை நீங்கள் இந்த மெத்தடை வந்து தப்பான ஒரு விதத்துக்கு தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கர்மா வந்து நம்மளை மட்டும்தான் அஃபெக்ட் பண்ணுமே தவிர இது வந்து நீங்கள் என்ன நினச்சி பண்ணுறீங்களோ அது நிஜமாவே நடக்காது. மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக கர்மா வரதுக்கும் வாய்ப்பு இருக்கா? கர்மா கண்டிப்பாக வரும். ஸோ நீங்கள் என்ன பண்ணாலுமே அது வந்து உங்களை நம்ம நல்லதாக நினச்சி ஒரு விஷயம் பண்ணும்போது நம்மளை சுற்றி எப்போவுமே பாசிட்டிவ் வாராக தான் இருக்கும். ஸோ அப்போ அங்கே நெகட்டிவாக நடக்கிறதுக்கு ஒன்றுமே வாய்ப்பே கிடையாது இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணாலுமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சிலர் திடீர்னு வந்துட்டு 50 லட்சம் கேட்குறேன் எனக்கு கிடைக்கட்டும், இதெல்லாம் வந்து ஒரு விடந்தாவாத பேச்சு. அதாவது இப்போ வைஷோட ஜாப் இது, வைஷோட கேடர் இது. ஸோ வைஷு வந்துட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த இதுல இருந்து அடுத்த ஒரு கெரியர், அடுத்த ஒரு வளர்ச்சி, அதை நோக்கி போய் அதை நோக்கி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணும்போது நிச்சயமா கிடைக்கும். நம்ம வந்து நம்மளோட இதுக்கு எட்டாத ஒரு தூரத்துல இப்போ நான் போய் திடீர்னு எனக்கு நாளைக்கு 10 கோடி வேணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ண கிடைக்காது. ஏன் ப்ரொஃபஷனில் ஏன் கரியரில் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஒரு ஷாப்பில் வந்து டெய்லி வந்துட்டு ஒரு இன்கம் வருது, டெய்லி ஒரு 50,000 கலெக்ட் ஆகுது. அந்த 50,000 எப்படி நான் ஒரு 70Kக்கு மாற்றுறதுன்றதை நான் மேனிஃபெஸ்ட் பண்ணலாம்.
70K வந்ததுக்கப்புறம் அது எப்படி நான் 1 lakh ஆகுறதுன்னு மேனிஃபெஸ்ட் பண்ணலாம். இது வந்து growth அண்ட் அதுக்கான அந்த ஹார்ட் ஒர்க்கும் நம்ம வந்து நம்மளுடைய ஷாப்பில் நம்மளுடைய ஒர்க்கில் போட போகிறோம். ஸோ அதை விட்டு நம்ம கண்மூடித்தனமாக கேட்குறோம், ஒரு இதுவாக கேட்குறோன்னா அதுக்கெல்லாம் வந்து யூனிவர்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணாது. முதல்ல அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கவும் நடக்காது. நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு என்ன வரும், நம்மளோட சுச்சுவேஷனும் அதுக்கேற்ற மாதிரி கேட்டால் கண்டிப்பாக அதில் மிராக்கல்ஸும் வண்டர்ஸும் நடக்கும். ஸோ நீங்கள் சொன்ன விஷயத்துலேருந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது. அதாவது ஒருத்தவங்க வந்து என்கிட்ட ஒரு விஷயம் கேட்கும்போது அதை வந்து தெரியாமல் கூட நான் பண்ணுவேன், அது தப்புன்னு தெரியாமல் கூட. சில பேர் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் கற்றுக்கிட்டு அதை தப்பாக யூஸ் பண்ணிட்டா அதுக்கு என்ன பண்ணலாம்? அதுதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கண்டிப்பாக அந்த கர்மா வந்து அவங்கள தான் அஃபெக்ட் பண்ணும். ஸோ வந்து இனிஷியல் ஸ்டேஜில் உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன், இது வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் படிக்கவே வேணாம். நான் ஜென்ரலாகவே என்னோட ரூல் புக்கில் நான் சொல்கிறது என்னன்னா, நம்ம என்ன பண்ணாலும் அது நமக்கு திரும்ப கிடைக்கும் இல்லையா? நம்ம வந்து ஒரு விஷயம் நல்லது பண்ணால் கண்டிப்பாக நமக்கு ரிட்டர்ன் நல்லது கிடைக்கும். ஸோ நம்ம ஒரு விஷயம் தப்பு பண்ணுறோம் நினைக்கிறோனாலே கண்டிப்பாக அது வந்து இப்போவே இந்த பிறவிலே இந்த ஜென்மத்திலே நம்ம அதை வந்து அனுபவிக்க தான் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது லா அதிலே ஃபஸ்ட்டு வேர்டே நமக்கு லா தான். ஸோ அந்த லா படி அந்த ரூல் படி நம்ம நடக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அதில் எப்போவுமே சக்ஸஸ் தான். ஈவன் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனில் நிறைய பேர் வந்து தூக்கம்லாம் இல்லாமல் இருப்பாங்க. ஸோ நீங்கள் கேட்டிங்களே என்னெல்லாம் அதில் நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணி வர வைக்க முடியும். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் மணி, ஜாப், ஒரு பர்சனை தவிர நமக்கு வந்து ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும். ஏன்னா இப்போ அந்த தூக்கம் தான் கேட்ட நிறைய பேர் இருக்கும். ஸோ ஒரு நிம்மதியான தூக்கம் வேணும் அப்படின்னா கூட அதையுமே இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனில் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ண முடியும். ஸோ பொதுவாகவே வந்துட்டு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும், ஆன்மீகத்துக்கும் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கும் என்ன சம்மந்தம்? ஏன்னா ஆன்மீகம் அப்படின்றது கடவுள் சார்ந்த ஒரு விஷயம், இது வந்து யூனிவர்ஸ் சார்ந்த ஒரு விஷயம். ஏன்னா விதியே மாற்று அப்படின்றதப்போ ரெண்டுத்துக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ கடவுள் அப்படின்றது நம்ம உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயம். ஒரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு விஷயங்கள் அவங்க எல்லாரும் வந்து நம்மளால் உருவாக்கப்பட்ட ஒரு சிலை வடிவம் தான் அந்த கடவுள் அப்படின்றது. ஸோ எனக்கு வந்து கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தி. நான் ரொம்ப வந்து கோயில் போவேன். அது என்னென்னா அதுவும் அகெயின் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்காக தான் போவேன். நான் போய் கடவுள் கொடுப்பேன், எனக்கு இது கொடுன்னு அந்த மாதிரிலாம் நான் வந்து எனக்கு தெரிஞ்சு நான் விவரம் தெரிஞ்சனாலேருந்து நான் அந்த மாதிரி வந்து கேட்டுக்கிட்டதே கிடையாது. ஸோ நம்ம எல்லாருக்கும் மேலே ஒரு பவர் இருக்குல்ல, சூப்பர் பவர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீர், நிலம், காற்று இதெல்லாமே சொல்கிறோம். ஸோ அந்த பஞ்சபூதங்கள் தான் முக்கியமான விஷயம். அந்த பஞ்சபூதத்தால் தான் நம்ம எல்லாருமே இயங்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து சொல்லுவாங்க இது வந்து சம்மர் சீசன் வெயில் அடிக்கும், இது மழை சீசன் மழை பெய்யும். ஆனால் அதெல்லாம் மீறி ஒரு சூறாவளி வருது, சம் பிளேசஸ் வந்து டிஸ்ட்ராய்ட் ஆகுது. இதெல்லாம் எப்படி நடக்குது? அந்த சீசனில் நடக்கவே கூடாதுல்ல, ஏன் நடக்குது? சுனாமி வருது, ஏன் வருது? இதெல்லாம் யார் பண்ணுறா? முருகரா, சிவனா, இல்லை எந்த மதத்தை சேர்ந்த கடவுள்? இது எல்லாமே பிரபஞ்சத்தோட சக்தி தான். ஸோ அப்போ மட்டும் நம்ம என்ன சொல்லுவோம், முருகர் மேலேயோ இது மேலே சிவன் மேலேயோ பழி போட மாட்டோம். பிரபஞ்சம் பாரு, இந்த உலகம் அப்படிதான் நம்மளை அறியாமல் அந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம வாயில வரும். ஸோ அந்த பிரபஞ்சத்துக்கு தான் பவர். ஸோ இவங்க எல்லாருமே வந்து நம்ம இப்போ பிரபஞ்சத்தை எங்கே போய் நீங்கள் பார்ப்பீங்க? காற்று மாதிரி தான். ஸோ அவங்கள நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம வந்து அமைக்கப்பட்ட உருவங்கள் தான் இந்த முருகர், சிவன், ஈவன் கிறிஸ்துவ மதம், இஸ்லாமியர் மதம் எல்லாமே. ஸோ நம்ம வந்து பேசுறதுக்கான ஒரு மீடியேட்டர் வேணும்ல. இப்போ எனக்கே வந்து ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக நான் வந்து சொல்றதுக்கு வந்து ஏதாவது ஒருத்தங்களை பர்சனல் ஃப்ரெண்டுன்னு வச்சுருப்பேன். ஸோ அவங்க கிட்ட தான் நம்ம எல்லாத்தையும் சொல்ல முடியும். நம்ம போய் எல்லார்கிட்டையும் நம்ம வந்து பேச முடியாது இல்லையா? ஸோ அது சந்தோஷமும் துக்கமும் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க கிட்ட தான் நான் எல்லாத்தையும் போய் சொல்வேன் இல்லையா? அது எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். ஸோ அந்த மாதிரி நம்ம சொல்லி நம்ம மனசு அமைதி சாந்தம் அடையிறதுக்கான ஒருத்தங்க தான் இந்த நம்ம பேர் வச்சுக்கிட்ட இந்த கடவுள்லாம். ஸோ கடவுள், பிரபஞ்சம் எல்லாமே இந்த பவர்ன்றதே உண்மை ஒன்று. ஆனால் இப்போ உள்ள மக்கள் வந்துட்டு பிரபஞ்சத்தோட கடவுள் மேலே தான் அதிக நம்பிக்கை வச்சுருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? சரி, அதாவது யாராவது ஒருத்தங்க மேலே நம்பி பயம் இருக்கிறது நல்லதுன்னு நான் விட்டுருவேன். ஏன்னா நம்ம போய் யாரையும் அவங்கள வந்து டீச் பண்ணி இது, ஏன்னா கடவுள் ஒன்றும் கெட்ட இது இல்லையே. அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஏஞ்சல்ஸ். ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஏஞ்சல்ஸ். ஸோ இதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா குட் அண்ட் ஈவல் ரெண்டுமே வந்து இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பிரபஞ்சத்துடைய சக்தி தான், அந்த பிரபஞ்சத்துடைய ஒளி தான் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி பேரிட்டு சொல்கிறோம். ஸோ அதை புரிஞ்சவங்க நம்ம வந்து பிரபஞ்சத்தை டைரெக்டாக கும்பிடுறோம், புரியாதவங்க நம்ம இவங்கள வந்து வர்ஷிப் பண்ணுறோம். ஸோ அதனால அதை போய் நம்ம மாற்றணுன்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா? ஸோ அது அவங்கவுங்க மனசு திருப்திக்காக. அண்ட் கடவுள்கிட்ட போனாலுமே நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி உள்ளே போனாலே போதும். ஸோ நிறைய தடவை பார்த்தீங்கன்னா எனக்கே இன்சிடென்ட்லாம் நடக்கும். கோயில் க்யூவில் போகும்போதே எப்படியா தள்ளி விட்டு போகிறதோ, இல்லை அங்கே நம்மளை வந்து ஒரு பேட் வேர்ட்ஸ் திட்டி நம்மளை வந்து தள்ளி அந்த சாமியை பார்க்குறதோ, இதெல்லாமே வந்து நடக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக. நான் கேட்பேன்,
ஒரு கடவுளை நீ பார்க்க போறீங்க, கடவுளை நீங்க பார்க்க போகும்போதே உங்க வாயில இந்த மாதிரி வார்த்தைகள் வருது, இந்த மாதிரி ஒரு தள்ளி விட்டு முன்ன போகணுன்ற ஒரு விஷயம் வருது, ஒரு கியூ ஒரு மேனரிசம் உங்களுக்கு வரல. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் மேனரிசம். அடிப்படையா ஒரு மனுஷனுக்கு இதுவே அங்கேயே அவுட் அப்படின்னா நீங்க கடவுளை போய் பார்த்து என்ன கிடைக்க போகுது? ஸோ அதனால நம்ம எப்போவுமே நம்மளுடைய மனசு, நம்மளுடைய புத்தி எப்போவுமே வந்து நல்லதாக பாசிட்டிவாக வச்சுக்கிட்டோன்னா நம்ம கடவுளை வீட்டிலேருந்து கும்பிட்டாலே நமக்கான பிளஸிங்ஸ் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக மேம், நீங்கள் ஞானக்கண்ணை வந்து நீங்கள் திறந்துட்டீங்க. ஸோ எனக்கு இப்போ இன்னொரு என்ன டவுட் வந்ததுன்னா, இப்போ உங்கள்கிட்ட கன்சல்டிங்க்கு வருவாங்கல்ல, ஸோ அவங்களாம் வந்துட்டு இப்போ நம்ம பொதுவாக ஜோசியம் பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட ஜாதகத்தை இருந்து எடுத்துகிட்டு போவோம். இப்போ உங்ககிட்ட வரவங்க என்ன எடுத்துகிட்டு வரணும், என்ன எடுத்துகிட்டு வரணும்? ஸோ இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா அவங்க வரும்போது நம்பி வரணும். ஸோ நம்பிக்கை வந்து முதல்ல முக்கியம். ஸோ நம்ம வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் சந்தேகத்தோட, அதாவது இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பெய்லீஃப் ரெமடியே நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் அதை எழுதிட்டு இன்னும் என்னோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலை, இன்னும் என் அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகலாம், அது நம்ம கான்ஷியஸாக இருக்கவே கூடாது. பண்ணிட்டேன் நம்புங்க, வரும்னா வரும். ஸோ அது 11th டேயில் வருதோ, 21st டேயில் வருதோ, இல்லை 3rd டேயில் வருதோ, அது வந்து வாட் எவர், ஆனால் வரும். அந்த நம்பிக்கை வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் எங்ககிட்ட கன்சல்டேஷன் வரும்போது நம்பிக்கையோடு வரணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு சொல்லிட்டு காஸ்ட் வைஸும் பார்த்தா ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் 5 பெட்டி ஜாமானை வச்சே தான் ரெமடிஸ் எல்லாமே இருக்கும், முக்கால்வாசி இருக்கும். அதை தாண்டி வேறு ஏதாவது தேவைன்னா அதை நாங்களே வந்து நம்மளுடைய ஷாப்லேயே இருக்குது, அது நாமளே வந்து மெடிடேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி, ஆனால் இதுக்கு நம்பிக்கை ரொம்ப முக்கியம். இதை நம்ம அந்த எசன்ஸை நம்ம டேஸ்ட் பண்ணிட்டோன்னு வைங்களேன், அதுக்கப்புறம் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷனை விடவே மாட்டோம். மேனிஃபெஸ்ட் பண்ணுறது நமக்கு வந்து கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருப்போம். ஏன்னா நம்ம மனுஷனுக்கு வந்து தேவை அப்படின்றது இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் அடுத்தடுத்த விஷயத்துக்கு அவங்க வந்து தேடுதல் வந்து இருக்கும், வேண்டுதலும் இருக்கும். அதே மாதிரி இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்சல்டேஷன் வராங்க, எனக்கு வந்து இந்த ஜாப் வேணும் கேட்குறாங்க, இல்லை என்னோட சேலரி வந்து ஒரு 1 lakh ஆகணும்னு கேட்குறாங்க. அதுக்கான ரெமடி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமா 1 lakhக்கு கேட்டுட்டு ஒரு 4வது நாள் வந்து ஆசை வந்து கேட்குறோம், நம்ம ஏன் ஒரு 2 லட்சமாக கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு 2 லட்சத்துக்கு எனக்கு ஜாப் வேணும் அப்படின்னு யூனிவர்ஸை கன்ஃபியூஸ்லாம் பண்ணக்கூடாது. யூனிவர்ஸ் கிட்ட ஒரு வேர்ட் சொன்னால் அது அந்த வேர்ட் தான். ஸோ அந்த வேர்டில் வந்து நம்ம ஸ்டிக் ஆன் ஆகணும், நம்ம அதில் வந்து ரொம்ப வந்து கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும். யூனிவர்ஸ்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஃப்ரீக்வன்சி தான், இப்படி கேட்கும் போது அதுக்கு என்ன கேட்குதோ அதுதான் கொடுக்கும். நீங்கள் அதனால் வந்து அதை போய் கன்ஃபியூஸ் பண்ணிட்டேலாம் இருக்கக்கூடாது. என்ன கேட்குறீங்களோ அதே தான் நாங்கள் சொல்கிற அந்த டியூரேஷன், அத்தனை டேக்கும் அதை மட்டும் தான் நீங்கள் கேட்கணும். அது நடந்ததுக்கு அப்புறமா அடுத்து நம்மளுடைய மெடிடேஷன் வந்து வேறு ஏதாவது வச்சுக்கலாமே தவிர, பட் அந்த டியூரேஷனுக்கு அது மட்டும்தான் கேட்கணும். ஸோ அதனால் எங்ககிட்ட வரும்போது நீங்கள் நம்பிக்கையோடு வரணும், உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லணும். முடிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறது பாசிட்டிவான விஷயங்களுக்கு, நேர்மையான விஷயங்களுக்கு வந்தால் ஈஸியான பலன் வந்து கிடைக்கும். ஸோ அந்த எசன்ஸை வந்து எனக்கும் வந்துட்டு இது பண்ணணும், ஃபீல் பண்ணணும் போல இருக்கு. ஸோ இப்படி கிளாஸஸ் அப்படின்லாம் அதுக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி மேம், அது நீங்களே எடுக்கிறீங்க? ஆமாம், கிளாஸஸ் வந்து இருக்குது. இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எப்படின்னா, எனக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் நான் ஃபேஸ் பண்ணும்போது லைஃப்பில் நிறைய வந்து இஷ்யூஸ் நான் பார்க்கும்போது எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக வந்த ஒரு விஷயம் தான் இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன். அதை நான் முதல்ல எனக்கு வந்துட்டு மோர் தென் நான் சொல்கிறது ஒரு 4 to 5 years நான் எனக்கு பண்ணி நிறைய மிராக்கிள்ஸ், நிறைய வண்டர்ஸ் நடக்க ஆரம்பிக்கும் போது நான் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், என்னோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் சொல்ல ஆரம்பிப்பேன். சொல்லி அவங்களுக்காகவும் நிறைய வந்து விஷயங்கள்லாம் வந்து நடந்திருக்கு. ஸோ அப்போ தான் எனக்கு வந்து கற்றுக்கிற ஆசை ரொம்ப இருக்கும், ரொம்ப எனக்கு ஏதாவது புதுசாக வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். ஸோ அப்போ வந்து இதையே நம்ம வந்து படிச்சிடக்கூடாது அப்படின்னு ஒரு ஆசை வந்தது. ஸோ அப்புறம் தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 7 years ஆயிடுச்சு. ஸோ அது வந்து கன்சல்டேஷனு இது அந்த மாதிரிலாம் நான் இது பிளானிங் என்னோட பக்கெட் லிஸ்ட்டில் கிடையாது. ஸோ நான் வந்து படித்ததுக்கு அப்புறமா இப்போ எனக்கு இன்னும் அதில் வந்து நிறைய விஷயங்கள் தெரிய ஆரம்பிச்சதில், ஸோ நான் இன்னும் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நிறையா வந்து சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சிட்டே இருந்தேன், இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்புறம் தான் வந்து எனக்கு சொல்லி கொடுத்தவங்களே நீ ஏன் கன்சல்டேஷனாகவே இதை பண்ணக்கூடாது, ஏன்னா நிறைய பேர் இது தெரியாமல் இருக்காங்க, நிறைய பேர் வந்து நிறைய பிரச்சனைகளில் இருக்காங்க உண்மையிலேயே. ஸோ அவங்களுக்குலாம் இது வந்து ஒரு உண்மையான ஒரு நல்ல ரெமெடியாக இருக்கும். ஸோ அதனால தான் அப்புறம் சரி இது கன்சல்டேஷன் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணி கன்சல்டேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக இப்போ இல்லை, மேபி மே ஆர் ஜூனில் தான். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து கிளாஸஸ் பிளான். ஓகே, சூப்பர் மேம், கண்டிப்பாக நான் வந்து ஜாயின் பண்ணுறேன். கண்டிப்பாக வாங்க. ஓகே மேம். ஸோ மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு யூனிவர்ஸ் வந்து கன்ஃபியூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ இப்போ நான் எடுத்தோடனே வந்துட்டு இப்போது எனக்கு ஒரு 1 லட்ச ரூபாய் தேவைப்படுது அப்படின்னா, என்னோட அளவுக்கு மீறி, என்னோட தகுதிக்கு மீறி ரொம்ப பேராசையாக 1 கோடி ரூபாய் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டால் யூனிவர்ஸ் நம்மளுக்கு தருமா? கண்டிப்பாக கொடுக்காது. அதான் நான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து முதல்ல வந்து நீங்கள் யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகணும். ஸோ யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிறதுக்கே நாங்கள் வந்து சில மெத்தட்ஸ்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம்.
நீங்கள் அதெல்லாம் வந்துட்டு ஒரு 3 days 7 days 11 daysன்னு பண்ணி எங்களுக்கு வந்து நீங்கள் ரிப்போர்ட் சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து ஒரு மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இப்போ யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் வந்து 2 கையும் நீட்டி கேட்பீங்க. ஓகே, ஸோ நீங்கள் வந்து அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ எல்லாத்துலேயுமே இருக்கும் இல்லையா, ஒரு வார்ம் அப் செக்ஷன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி முதல்ல நீங்கள் பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆகிறதுக்கு ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு நீங்கள் வந்து யூனிவர்ஸோட உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு மேக்னெட் ஒன்று க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மேக்னெட் க்ரியேட் பண்ணும்போது உங்களோட கை வந்து ரொம்ப ஹெவியாகிறத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இது day 1 யாருக்குமே கிடைக்காது. day 2 day 3 நிறையா பேருக்கு 7th day 9th day அந்த மாதிரி தான் கிடைக்கும். ஸோ அந்த ஹெவினஸ் கிடைக்கும் போது தான் நீங்கள் வந்து யூனிவர்ஸோட கனெக்ட் ஆகிட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கேட்குறதுமே நான் சொன்ன மாதிரி தான். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட சேலரி வந்து 50K அப்படின்னா நான் அடுத்த 70Kக்கு ஆசைப்படலாம். ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து 1க்கு ஆசைப்படலாம். ஸோ இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்ம வந்து போய் கேட்க முடியுமே தவிர, ஏன்னா அதுக்கும் நமக்கு வந்து ரூட் மேப் கொடுக்கறதுக்கு ரூட்ஸ் வேணும்ல. திடீர்னு எப்படி நமக்கு வந்து 1 crore வரதுக்கான ரூட் மேப் என்ன, இதெல்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அதனால நமக்கு என்னவோ அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரானரியாக கேட்கலாம். நீங்கள் கேட்கறதுல தப்பே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சேலரிட் பர்சன் இருப்பாங்க, அவங்களுக்கு மாதம் 3 lakhs சேலரி வந்தாலே ரொம்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும். இப்போ அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பண்ணக்காரங்க மிட்டாமிராசெல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. இப்போ அவங்களாம் யாருமே காணும் இல்லையா. ஸோ அப்போல்லாம் ஊருக்கு ஊர் அந்த மாதிரி ஆட்கள் இருப்பாங்க. அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஏக்கர் கணக்கா அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட வந்து சொத்துக்களே இருக்கும். அவங்கெல்லாம் பிரபஞ்சத்தை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ணவங்க தான். அவங்க கேட்டதே வந்து கணக்கே இல்லாமல் கேட்டு அவங்க வந்து வாங்கிக்கிட்ட விஷயம்தான். ஸோ அதனால் கேட்கறது தப்பு இல்லை. நம்மளுடைய பவுண்ட்ரி என்ன, நம்மளுடைய லிமிட்டேஷன் என்ன, அதை பொறுத்து கேட்கும் போது யூனிவர்ஸ் அந்த ரூட் மேப் போட்டு நமக்கு அதை வந்து கொடுக்கறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோட்ஸில் வந்து ரெமடிஸ், என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம பண்ணால் என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கிடைக்கும் மேனிஃபெஸ்டேஷன் மூலமாக அப்படின்றத பற்றி தொடர்ந்து பேசலாம். நன்றி.